அன்பின் பரலோக பிதாவே, நல்லமான வேலைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் நாங்கள் உள்ள சேர்ந்த தேவ சமூகத்திற்கு வருகிறோம். ஆண்டவரே, இந்த வருஷத்தில் கடைசி மாதத்தில் ஆண்டவரே இந்த பகுதியில் மறுபடியும் மதுவிற்கு செய்வதற்கு உதவி செய்திருக்கிறபடினால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். போன நாட்கள் எல்லா கர்த்தனைகளை பயன்படுத்தின புத்தகங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி. எல்லா கடைகளை உடச்சு கர்த்தருக்கு செய்திருந்தால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரை மது வார்த்தைகளுமாய் நாங்கள் கடந்து போகிறோம். எங்களுக்கு முன்னே உமது சமூகத்தை அனுப்பும்படி தேவன் கொடுக்கிறேன். அதைகள் எல்லா கர்த்தர் தைப்பீராக. இன்றைக்கு பகிர்ந்து கொடுக்கப்படுவதாக தேவ வார்த்தைகள் இந்த பகுதியை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அது விடுதலாய் மாற வேண்டும். ஆண்டவரே, ஆத்துமாக்கள் பிரதான கூட்டமாய் தேவ சமூகத்திலே கடந்தவாறுபடி தேவனுடைய கருத்தில் கொடுக்கிறோம். நாங்கள் எல்லாரும் தேவ கருத்தில் கொடுக்கிறோம். இயேசுவின் தழைக்கிறோம். கர்த்தர் அற்புதத்தை செய்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. மனுக்குலத்தை மீட்க பிறந்தார் இயேசு பாலன் பிறந்தார். ரட்சிக்கவே தேவன் பிறந்தார். மனித பாரம் அதை சுமந்து தீர்க்க பாலன் பிறந்தார். பூமியிலே சமாதானம் கொடுக்க பிறந்தார். பூமியிலே சமாதானம் கொடுக்க பிறந்தார். நம்ம இன்னல் நீக்கும் இம்மானுவேல் இயேசு பிறந்தார். நம்ம இன்னல் நீக்கும் இம்மானுவேல் இயேசு பிறந்தார். பாலன் பிறந்தார். இயேசு பாலன் பிறந்தார். பாரினிலே மனுக்குலத்தை மீட்க பிறந்தார். இயேசு பாலன் பிறந்தார். இருள் நீக்கும் சகோதர சகோதரிகளே, இந்த மாலை பொழுதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு நாமத்திலே வாழ்த்துக்களை கூறி நன்றி கிடந்த ஸ்தோத்திரத்தோடு சாயங்கால வேளையிலே ஒரு நற்செய்தியை அறிவிக்க இவர்களை வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதனாக பூமியிலே அவதரித்து அவர் வளர வளர ஞானத்திலே வளர்ச்சி அடைந்து தேவனுடைய கிருபையினாலும் மனித தயவினாலும் வளர்ந்தார் என்பது பரிசுத்த வேதாகமம். அந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அவர் காயப்பட்டு அடிக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். மீண்டும் நம்மளை அழைத்து செல்ல வர ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே இந்த நற்செய்தியை தான் நாங்கள் உங்களுக்கு இந்த நாட்களில் அறிவிக்க வந்திருக்கிறோம். ஆகவே ஆண்டவராகிய இயேசுவுடைய அந்த நற்செய்தியை கேட்கிற உங்களுக்கு பாக்கியம் உண்டாகும். ஏனென்றால் பரிசுத்த வேதாகம் சொல்லப்பட்டிருக்கு, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன் சொல்லுகிறார். நாம் வீட்டிலேயோ இல்லை எங்கிருந்தோ இந்த சத்தத்தை கேட்கும்போது ஒருவேளை நம்மிடத்தில் மனதிலே பாரத்தோடோ கவலையோடோ துக்கத்தோடோ வியாகுலத்தோடோ மன சஞ்சலத்தோடோ மன அழுத்தத்தோடோ இப்படியா இருக்கிறது என்னுடைய வாழ்க்கை, எனக்கு வெளிச்சம் வராதா, ஒரு ஒளி பிரகாசிக்காதா, என் வாழ்க்கையில் ஒரு தெளிவு வராதா, இப்படியே என் வாழ்க்கை கடந்து போயிருமா என்பதை நீங்கள் மனதிலே நீங்கள் அழுத்தி கொண்டு மன அழுத்தத்தோடு இருந்தால் வேதவசனம் அழகாக சொல்வது, எல்லா மனுஷனுக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக பூமியிலே இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து பிறந்தாருங்கிற இயேசு கிறிஸ்து அவர் வளர்ந்து வளர்ந்து கிராமந்தோறும் நன்மை செய்வதா சுற்றித் திரிந்தார். குருடர்களை பார்வை செய்யவும், முடவர்களை நடக்க செய்யவும், செவிடரை கேட்க வைக்கவும், ஊமையரை பேச வைக்கவும், குஷ்டரோகியை சுத்தமாக்குவதும், மரித்தவரை உயிரோடு எழுப்புவதுமாக இப்படி நன்மை செய்வராய் சுற்றித் திரிந்தார். அந்த நன்மை செய்வராய் சுற்றித் திரிந்த இயேசு கிறிஸ்துவை நாங்களும் ஒரு காலத்திலே அறியாமல் இருந்தோம். ஊதாரித்தனமாக பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் சீர்கேடாய் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்திலே இப்படிப்பட்ட வேத வசனத்தை நாங்கள் கேட்டு இயேசுவை எங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டோம். அவர் எங்கள் உள்ளத்திலே பிறந்தார். அந்த பிறந்த இயேசு கிறிஸ்து மூலமாக பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பித்தோம். எங்களுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. ஆகவே எங்களுடைய வருத்தம் எல்லாம் அவர் மேலே வைத்தோம், பாரத்தை வைத்தோம், கவலை வைத்தோம், துக்கத்தை வைத்தோம்.
ஆகவே எங்களுக்கு ஆறுதலான வார்த்தையில் அவர் கொடுக்க ஆரம்பித்து உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சோதனைப்பட யாவருக்கும் உதவி செய்ய வல்லவராய் இப்படி ஒவ்வொரு வசனத்தை கொண்டு எங்களை ஒவ்வொரு நாளும் தேற்றி வரபடினாலே எங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக மாறினது. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் நல்லவர் வல்லவர் செல்கிறார் கலங்கிடவே திகைத்திடவே துதியினால் இடிந்து விடும் கலங்கிடவே துதியினால் இடிந்து விடும் துதிப்பாடு நம் இயேசுவை நாவால் பாடு. நற்செய்தியை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமிக்கு வந்து நமக்காகவே பாடுபட்டு நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய பாவங்கள், நாம் செய்த அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதல், அநியாயங்கள் அத்தனை அவர் சுமந்து தீர்த்தார். காரணம், என் பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும், என் குமாரன் மறுத்தாலும் பரவாயில்லை, பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவருக்கு தந்திருக்கிறார். அவர் இந்த பூமிக்கு வந்து நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தது நம்மை மீட்பதற்காக, நம்முடைய பாவங்களை மீட்டெடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய குற்றங்களை அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய பாவங்கள், நாம் பாவியாக இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்கப்படுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வேத வார்த்தையின்படி நம்முடைய பாவங்களை சுமந்த ஒரே ஆண்டவர் இயேசு ஒருவரே. அவர் ஒருவரே நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக இந்த பூமிக்கு வந்து எல்லாவற்றையும் அவர் தம்முடைய ஆண்டவரை மீட்டெடுத்து நம்மை மீட்டெடுப்பதற்காக அவர் சுமந்து தீர்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர், இளைப்பாறுதலின் தகப்பன் ஒருவர் இருக்கிறார், நமக்கு ஒருவர் இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்கிறவர், அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த இயேசு மெய்யான ஆண்டவர், உலகத்தில் இருப்பவர்களை காட்டில் தேவன் பெரியவர், நமக்குள் இருக்கிறவர் பெரியவர், நம்மை உருவாக்குகிறவர் பெரியவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு இன்றைக்கு சுகத்தை, பலத்தை கொடுத்து, ஜீவனை கொடுத்து பாதுகாக்கிற ஒரே ஆண்டவர் இயேசு ஒருவரே. நானே சர்வ வல்லமையான தேவன், என்னால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டா என்று சொன்னார். தந்தை ஆதம் செய்த பாவம் தீர்த்திட அன்பின் தேவன் மண்ணில் வந்தார். ஆனந்தம் 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 அல்லேலூயா, ஆனந்தம் ஆனந்தம் அல்லேலூயா, ஆனந்தம் ஆனந்தம் அல்லேலூயா, ஆனந்தம் ஆனந்தம் அல்லேலூயா. எங்களுக்கும் அருமையான சகோதரர் நவீன் ஐயா அவர்களுக்கும் பிரியமான மணலி புதுநகர் வாழ் அன்பர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்களை அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே உங்களை வாழ்த்துகிறோம். நல்லா இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாயிருங்க. உங்களுடைய வாழ்க்கை, உங்கள் கவலைகள், கண்ணீர்கள் யாவும் தீர்ந்து 2025ஆம் ஆண்டை விட
2026ஆம் ஆண்டிலே உங்கள் குடும்பமும் உங்களுடைய சரீரமும் சுகமாய் மகிழ்ச்சியாய் இருக்க உங்களை நாங்கள் இயேசுவின் பெயராலே ஒருமனப்பட்டு வாழ்த்துகிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் இங்கு வருவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நாங்கள் இங்கே வந்து அந்த இயேசு கிறிஸ்துவை சொல்வதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அவரே உலகத்தில் பாவங்களை தீர்த்த பாவ நிவாரண பலியாகிய பரிகாரியாகிய இயேசுவா இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் பாவங்கள், துக்கங்கள், உங்கள் பாவங்கள், உங்கள் கவலைகள், கண்ணீர்கள் யாவும் தீர வேண்டுமா? ஒரே ஒரு பரிகாரி தான் உண்டு. அவர் பெயர் இயேசு. இயேசுவை பற்றி கொண்டுவீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே கவலைகள், கண்ணீர்கள் தீர்வதோடு உங்கள் பாவங்கள், மறைவான பாவங்கள், உங்கள் குடும்பத்தை தொடர்ந்து ஆட்கொண்டதான சாபங்கள் தீரும். இது எப்படி ஐயா நாங்கள் உணர முடியும் என்று சொல்வீர்களானால், நாங்களும் இங்கு வந்திருக்கிற சகோதர சகோதரிகளும் இப்படி பிரயாசப்பட்டு வருவதற்கு காரணம் அவர் எங்கள் பாவங்களை தீர்த்தார். அவர் எங்கள் சாபங்களை தீர்த்தார். பாவங்களை தீர்க்கும் பரிகாரியும் அவர்தான். உங்கள் சாபங்களை தீர்க்கும் பரிகாரியும் அவர்தான். பிரியமானவர்களே, இந்த ரட்சிப்பு வேண்டுமானால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவே உலகத்தின் ஒளியாயிருக்கிறார். அவரே ஒரு குமாரன் நமக்காக கொடுக்கப்பட்டார். அந்த குமாரன் கர்த்தத்துவம் நிறைந்தவர். அவர் சமாதான பிரபு, ஆலோசனை கர்த்தர். இந்த ஆலோசனை கர்த்தர் உங்களுக்கு வீட்டிலே, உங்களுடைய தொழிலிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆலோசனை வேண்டுமா? அவர்தான் ஆலோசனை கர்த்தர். அவர் சமாதானம், வீட்டிலே சமாதானம் இல்லையா? அவர்தான் சமாதானத்தின் பிரபு. இந்த இயேசுவை நீங்கள் மேலும் அறிய விரும்பினால் அருகாமையில் இருக்கிறாரு அருமையான ஐயா, நவீன ஐயா சபை என்று இது பக்கத்திலே இருக்கிறது. அங்கே சென்று ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஆராதனை கலந்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருக்கும். மேலும் வெள்ளிக்கிழமை சாயங்கால நேரம் 6 to 7 மணி வரை அங்கே உங்களுக்காக இப்படி கவலை கண்ணீரோடு வியாதியோடு வருகிறவர்களுக்காக பிரத்யோகமாக ஜெபிப்பதற்காக அருமையான ஐயாவும் அவருடைய குடும்பத்தாரும் அங்கே இருக்கிறார்கள். நீங்கள் அங்கே கடந்து சென்று உங்கள் கவலைகளை கண்ணீர்களை தீர்க்கத்தக்கதாய் நீங்கள் ஐயா அங்கே செல்லுங்கள். அவர் உங்களுக்காக இறைமகன் இயேசுவிடம் வேண்டிக் கொள்வார். அந்த இயேசு தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். உம்மை கண்டே ஓட்டம் பிடித்ததையா, உம்மை கண்டே பின்னோக்கி சென்றதையா, யோதா உம்மை கண்டே பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேலைக்காக கர்த்தருக்கு நன்றியை செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மாலை வேலைக்காக கர்த்தருக்கும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொடுப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்துவிடுகிறார். கர்த்தர் இந்த பகுதியிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்வதற்கு பகிர்ந்து கொடுப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு இந்த கிருபை பாராட்டினார். அவருக்கே நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் செலுத்துகிறோம். இந்த பகுதியிலே வாழ்ந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராக இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தராக இயேசு உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார்கள். கர்த்தராக இயேசு உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தை கொடுப்பாராக. உலகத்தை நான் பார்க்கும்போது நிம்மதிக்காகவே சமாதானத்துக்காகவே மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். உலகத்திலே பார்க்கும்போது இல்லாத ஒரு பொருளாகிய சமாதான சந்தோஷத்துக்காகவே மனுஷன் ஓடிக்கொண்டிருக்கிறார். சமாதானம் என்பது எந்த மார்க்கத்திலும் கிடைக்காத ஒரு பொருள் தான். சமாதானம் என்பது எங்கேயுமே கிடைக்காத ஒரு விஷயம்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறோம், என்னுடைய சமாதானம் யார் உங்களுக்கு இலவசமாய் கொடுக்க போகிறார்கள். ஆனால் வேதம் ஒன்று சொல்கிறது, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு இலவசமாய் கொடுக்கிறேன் என்று சொல்கிறது. 2000 வருஷங்களுக்கு முன்னாடி கர்த்தராகிய இயேசு சமாதானத்தின் பிரபுவாகிய கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார்கள். 2000 வருஷத்துக்கு முன்பாக சமாதானத்தின் பிரபுவாகிய இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். இயேசு இந்த சமாதானத்துக்காக இந்த உலகத்தில் பிறக்கும் போது, இயேசு சமாதானத்திற்காக இந்த உலகத்தில் பிறக்கும் போது ஒரு மனிதனை மட்டும்
ஒருவன் கொடுப்பதற்கல்ல, அது ஒரு தனி மனுஷனுக்கு கொடுப்பதற்கல்ல. உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் நேசிக்கிறார்கள். இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருவரையும் அது யாராயிருந்தாலும் சரி அவர்களை இயேசு நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறபடியினாலே அவர் இலவசமாய் கர்த்தர் மனிதரை நேசிக்கிற சமாதானத்தை கொடுக்கிறார்கள். இயேசு உங்களை நேசிக்கிறபடினாலே அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். அந்த சமாதானம் என்பது அதுக்காக மனிதனை கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். மனுஷன் கர்த்தருக்காக தன்னை ஒப்புவிக்க வேண்டும் என்பதே அந்த சமாதானம். அந்தபடியே ஒப்பு கொடுக்கும் போது, அந்தபடியே மனுஷன் ஒப்பு கொடுக்கும் போது அந்த சமாதானம் அது கர்த்தர் இலவசமாய் கொடுக்கிறார்கள். அந்த சமாதானத்தை கர்த்தர் எல்லாம் உள்ள இயேசு இலவசமாய் உங்களுக்கு கொடுக்கிறார். நான் பார்க்கும்போது ஒரு மார்க்கெட்ல get one free, ஒன்னு எடுக்கும்போது ஒன்னு ஃப்ரீயா கொடுக்கறாங்க. இன்றைக்கு अनेक கடைகளிலே ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் என்று கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த சமாதானத்தை பொறுத்தமட்டில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது உங்களுக்கு சமாதானம் இலவசமாய் கர்த்தர் கொடுக்கிறார். இந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்வீரானால் உங்களுக்கு சமாதானம் இலவசம். உலகத்தை பார்க்கும்போது எல்லா மக்களும் சமாதானத்தின் பிறகு ஓடுது எதுக்குன்னு கேட்டால், சமாதானத்துக்கு பின்னாடியே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன் என்று கேட்டால், மனிதனை பொறுத்தவரை அவனுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொரு நாள்களும் உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். மனுஷனை பொறுத்தமட்டிலே அவனுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை தினமும் வந்து கொண்டிருக்கிறது. பிரச்சனைகளுக்கு யார் விடுதலை கொடுப்பது எண்ணத்தோடு அவன் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். ஐயா, இந்த பிரச்சனைகளுக்கு யார் எனக்கு விடுதலை தருவார்கள் என்று நினைக்கிறார்கள். வீட்டுக்குள்ள அவனது நிம்மதி இல்ல, அதனால அவனுடைய வீட்டிலே அவனுடைய நிம்மதி இல்லை. வேலை செய்ய இடத்துல அவன் நிம்மதி கிடையாது. வேலை செய்யற இடத்துல நிம்மதி இல்லை. அவனுடைய வாழ்வு என்ன செய்ய வேண்டும் இந்த பயத்து நாவினால் அவன் ஒவ்வொரு நாளுகளும் பயத்துக்கு பின்னாடி நிற்குது. என் வாழ்வு எங்க நோக்கி போகிறதோ என்று பயந்து கொண்டே அவனுடைய வாழ்க்கை தினமும் கடந்து போகிறது. அந்த பயம் அவனுக்குள்ள இருக்கிறபடினாலே, அவன் மறுபடியும் பாவத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். மறுபடியும் அவன் பாவத்துக்குள்ளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த பாவம் என்பது ஒருவேளை அவனை குடிப்பழக்கத்திலும் மதுபானத்திலும் பல பாவ வாழ்க்கைகளுக்கு மறுபடியும் கொண்டு போய் கொண்டே இருக்கிறார்கள். பாவம் என்பது அநேக காரியம், குடிப்பழக்கம், மதிப்பழக்கம், இன்னுமா ஏதோ சொல்ல முடியாத அநேக பழக்கத்திலே இழுத்து கொண்டு போய்கிறது. ஆனால் உன்னுடைய பாவம் எப்படிப்பட்டதானாலும், உன்னுடைய பாவம் எப்படிப்பட்ட பாவமானாலும் சரி, அது கர்த்தருக்கு விடுதலை கொடுக்க முடியும். அது வேதம் சொல்லுகிறது, சகோதரர் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நான் ஒரு 27 வருஷம் சபரிமலைக்கு போனேன். எத்தனை வருஷம்? 27 வருஷ காலம் சபரிமலைக்கு போனோம். நான் போகாத கோயிலே கிடையாது. ஏன்னா வேதம் பைபிள் சொல்லுது, அந்நிய தேவர்களை உன் நாவலில் உச்சரிக்க கூடாதுனால அது சொல்றது கிடையாது. எதுக்கு சாட்சி சொல்றேன்னா, நான் எந்த சூழ்நிலையில இருந்தேன் அப்படின்னு உள்ளது. 2022 ஒரு பெரிய ஆக்சிடென்ட். நான் பைக்கில் போகும்போது ஒரு வேனில் மோதி அந்த வேன்காரன் அடிந்தாப்பு, ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் முன்னாடி நிற்கிறேன். இந்த கால் கர்த்தர் கொடுத்தது. அவர் தான் எனக்கு சுகத்தை கொடுத்தார். ஆண்டவரே இயேசு 33 வருஷம் இந்த பூமியில இருந்தேன். 3 வருஷம் தான் ஊழியம். நான் 3 வருஷம் ஹாஸ்பிட்டல் வாழ்க்கை தான். ஒரு 9 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். எல்லாம் சொன்னாங்க இவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் சொன்னவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. ஆனால் நான் உயிரோடு இருக்கேன்னா, ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அநேகர் இதை மாதிரி ஜெபிப்பாங்க, ட்ராக்ஸ் கொடுப்பாங்க, அதெல்லாம் கேட்கறது உண்டு. ஆனால் மனப்பூர்வமாக ஆண்டவர் நான் ஏற்றுக்கல. கடைசியாக ஒரு ஆப்ரேஷன் நடந்தது 2025. அந்த ஆப்ரேஷன் டைமில் தான் கர்த்தர் மெய்யாகவே அவர் இறங்கி வந்தார். நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த ஆப்ரேஷன் டைமில் அந்த ரூமில் ஒரு பெரிய ஒரு ப்ரெசன்ஸ், அதை நம்ம நினச்சி கூட பார்க்க முடியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது தான் கர்த்தர் இறங்கி வந்து, ஏன்னா அந்த காலில் உள்ள நெயில், அந்த கம்பி எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த நேரத்தில் அடிக்க மாதிரி அடித்து சுவிட்சர் போட்டு அடிக்கிறாங்க. ஆனால் அந்த கம்பி வரவே இல்லை. எவ்வளவு நேரம் அது ஒவ்வொரு ஆளுக்கும் 1.5 ml தான் முதுகில் ஃபைனல் கார்டில் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. எனக்கு 3.5 போட்டாச்சு, 6 போட்டாச்சுன்னா அவன் மரிச்சு போவான். ஆனால் நான் உயிரோடு தான் இருந்தேன். அந்த கம்பி எடுக்க முடியல. அப்போ அந்த ஆப்ரேஷன் பண்ணுறது டாக்டர் ஐயர்.
அங்கே ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்க கிறிஸ்டின். அவங்கள்ட்ட டாக்டர் சொல்றாரு, நீங்க ப்ரேயர் பண்ணுங்க, இது வரவே இல்லையே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க. அந்த நேரத்தில் தான் தேவ மகிமை அந்த ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள வெளிப்பட்டது. உன்னை அழைக்கிறார் வாவா. மனிதா மனிதா நிம்மதி இல்லையா? நிம்மதி தரும் இயேசு உன்னை அழைக்கிறார் வாவா. பணத்தை கொஞ்சம் சேர்த்து விட்டால் அது நிம்மதி தருமா? பணத்தை கொஞ்சம் சேர்த்து விட்டால் அது நிம்மதி தருமா? ஓடி ஓடி பணத்தை சேர்த்தாலும் நிம்மதி இல்லையே, நிம்மதி இல்லையே. மனிதா மனிதா நிம்மதி இல்லையா? நிம்மதி தரும் இயேசு உன்னை அழைக்கிறார் வாவா. மனிதா மனிதா நிம்மதி இல்லையா? நிம்மதி தரும் இயேசு உன்னை அழைக்கிறார் வாவா. இயேசுவின் நாமத்தினாலே இந்த பகுதி வாழ் மக்களுக்கு நல்ல செய்தியை சொல்லும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். அந்த நல்ல செய்தி என்னன்னு கேட்டால், இயேசு கிறிஸ்து உங்களை எல்லாரும் நேசிக்கிறார் என்பதே அந்த நல்ல செய்தி. அவர் யார், அவர் எங்களை நேசிக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே பிறந்து வளர்ந்து 33 வருடங்கள் இந்த பூமியிலே 3.5 வருடங்கள் ஊழியம் செய்தார். நன்மை செய்கிற தேவனாய் சுத்தி திரிந்தார். அவருடைய நாமம் என்ன என்று கேட்டார். நமக்கு ஒரு பாலன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அவருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ளும் பொழுது நமக்கு நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருகிறேன் என்று. இளைப்பாறு இல்லாமல் அநேக மக்கள் எங்கெங்கே ஓடுகிறார்கள். சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி எங்கேயா கிடைக்கும் என்று எங்கெங்கே ஓடுகிறார்கள். மனுஷன் என்ன சொல்லுகிறானோ அதெல்லாம் கடைபிடித்து அங்கே ஓடி கொண்டிருக்கிறான் மனுஷன். சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல. இயேசு சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை எங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லுகிறார். அவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று. இளைப்பாறு இல்லாமல் அநேகர் இருக்கிறார்கள். வேதத்திலே ஒரு மனுஷன் இருக்கிறார். அந்த மனுஷன் பெயர் சக்கேயு என்ற மனுஷன். இந்த மனுஷனு சமாதானம் இல்லை, எல்லாம் இருந்தது, கார் பங்களா வீடு என்று பலவிதமா நல்ல வசதி படைத்த மனுஷன். இந்த மனுஷன் லஞ்சம் வாங்கி வரி அநியாயமாய் வரி வசூல் செய்து நல்ல கோடீஸ்வரனாய் இருந்த மனுஷன். எல்லாம் இருந்தது, பணத்தின் மேல படுத்து இருக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு வசதி அந்த மனுஷனுக்கு. ஆனாலும் கூட இந்த மனுஷனுக்கு சமாதானம் இல்லை. எல்லாம் இருந்தது, சமாதானம் இல்லை.
எங்கேயா சமாதானம் கிடைக்கணும் என்று அலைந்தான். ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டான். இயேசு கிறிஸ்து வழியா வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவர் எப்படிப்பட்டவரோ அவரை நான் பார்த்தே ஆக வேண்டும் என்று முன்னாலே ஓடி ஒரு காட்டாத்து மரத்தின் மேலே ஏறி இயேசு எப்படிப்பட்டவரோ அவரை நான் பார்த்தாக வேண்டும் வகை தேடி ஏறி பார்த்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியே போகிறார். மரத்தின் மேலே நிற்கிறதை இயேசு கண்டார். திரளான கூட்டங்கள் நெருங்கியது. தேர்ந்தெடுத்தார் மாதேவ தேவனே, தொழுவோம் தேர்ந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மேன்மை வெறுத்தார் தாழ்வை கரித்தார் மாயாகியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாதாகியாய் வளர்ந்தார். மாதாகியாய் வளர்ந்தார். பாவ உலக மானிடர்மே பாசம் அடைந்தவரே. பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே. மனக்காரிகளை எம்மில் நீக்கிடுமை மாஜோதியாய் திகழ்ந்தார். மனக்காரிகளை எம்மில் நீக்கினதால் மாஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் பிறந்தார் மாறிட மாறிட புகழ் பாடிட பிறந்தார். கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதோ. கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதோ. விலையேற பெற்ற உடை அலங்கரிப்பும் வீணாசையும் நமக்கே. விலையேற பெற்ற உடை அலங்கரிப்பும் வீணாசையும் நமக்கே. வீணாசையும் நமக்கே. பிறந்தார் பிறந்தார் வானவர் புகழ் மாறிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புகழ் மாறிட புகழ் பாடிட பிறந்தார். சுமக்கிறவர்களே, என்னிடத்துல வாருங்கள், உங்களுக்கு இறைபாடு தருகிறேன் என்று சொன்னவர் இதே மாதிரி கூட்டத்தில் தான் என்னையும் வந்து என்ன அழைத்து கொண்டு வந்து இந்த கூட்டத்தை கேட்க வைக்கிறதுக்கு ஒவ்வொருவரும் கொண்டு வந்தார். அந்த கொண்டு வந்த நேரத்தில் கூட நான் என்ன காரியம் பண்ணியிருந்தேன், இவங்க ஏதோ வாய்த்தரவா சொல்லியிருக்காங்க, என்ன நன்மை பெற்றாங்கன்னு தெரியல, என்ன சூழ்நிலை தெரியல. ஆனால் இருந்தாலும் என்னை வந்து இந்த மாதிரி கூட்டத்தில் நான் கலந்து கொண்டேன். அந்த ஒரு நாள் வந்து இந்த கூட்டத்தில் கலந்துருக்கும் போது நான் கலந்திருக்கும் போது இவங்க ஒவ்வொருவரும் சொல்லும் போது இவங்கள மாதிரி உள்ளவங்க தான் எனக்கு வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த காரியத்தை சொன்னார்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்துல வாருங்கள், நான் உனக்கு இறைபாடு தருகிறேன் என்று சொன்னார்கள். என்ன இறைபாடு இவங்கள்ட்ட கிடைக்கும் என்று நான் அவளோடு இருந்தேன். அப்போ நான் மிகவும் தொழிலே ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருந்தேன். குடும்பத்தை எப்படி வழிநடத்துறது என்று தெரியாத இருந்தேன். என்னோட வாழ்க்கையே வந்து ஒரு சூறாவளியாக இருந்தது. நான் வெளிநாட்டில் நல்லா பயணம் செஞ்சுருந்தேன். அங்கேருந்து நல்ல பணங்கள் கொண்டு வந்திருந்தேன். வீடு வாசல் நல்லா கட்டியிருந்தேன். தாய் தாப்பனுக்கு நல்ல ஒரு உயர்ந்த பிள்ளையாக இருந்தேன். ஆனால் இங்கே வந்த உடனே எனக்கு வந்து நிலை மாறியது. நிலை மாறின சூழ்நிலையினால் நான் தொழில் என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. இந்த தொழில் தெரியாத இருக்க சூழ்நிலையில் நான் நண்பர்கிட்ட கேட்டேன், இப்படிப்பட்ட நேரத்தில் நான் இருக்கிறேன், இடத்துல கொஞ்சம் பணம் இருக்கிறது, நம்ம தொழிலை செய்யலாமா என்று. அவர் ஒரு ஆலோசனை கொடுத்தார், வாங்க நான் கூட வாங்க இந்த தொழிலை செய்யலான்னு சொல்லிட்டு நானும் அவர் கூட சென்றேன். அவர் சொன்ன வாரியே அந்த தொழிலுக்குள்ள பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்து நான் பொருளை நிரப்பினேன். அவர் செய்வார் என்று ஒரு நாள் நான் எதிர்பார்த்திருந்தேன். அவர் அந்த இடத்துல செய்யவில்லை. சொந்த காரியமாக அவர் போய்விட்டார். சரி, அப்படிதான் போய்விட்டாரே, வேற ஏதாவது தொழிலை சொல்லலாம் சொல்லிட்டு வேற ஒரு தொழில் நான் தொடங்குறதுக்காக இப்படியா இன்னொரு மனுஷனை நான் கூப்பிட்டு அவரிடத்தில் நான் போய் கேட்டேன். அவருக்குள்ள இதெல்லாம் நான் செய்தேன். கடைசியில் அந்த தொழில் ஆச்சு, எதுவுமே நடக்கவில்லை. நடக்காத போற சூழ்நிலை இப்படிப்பட்டவர்கள்லாம் இந்த வழிபோக்கா வந்து சொன்னாருங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்துல வாருங்கள், நான் இறைப்பாடு தருகிறேன். இவங்க என்ன இறைப்பாடு கொடுப்பாங்க என்று நான்
ரொம்ப அவளோட கேட்டிருந்தேன், கூர்மையோட கேட்டிருந்தேன், முழு இருதயத்தோடு அவங்களோட வைத்து நான் கேட்டேன். அப்போ சொன்னார்கள், நீங்கள் சபைக்கு வாருங்கள், உங்களுக்கு ஒரு அடைக்கலம் கிடைக்கிறது. சரி, சபைக்கு தான் சொன்னாங்களே, நாம் போய் பார்ப்போமேன்ட்டு சபைக்கு நான் போனேன். போய் பார்த்தேன். ஒவ்வொரு நாளும் போக போக போக, ஒவ்வொரு வாரங்களும் போக போக என்னோட பழக்க வழக்கங்கள் முதலாவது என்ன ஆயிடுச்சு, முற்றிலும் அது மாறியது. நான் ஏற்கனவே தண்ணி அடிக்கிறது உண்மைதான், மாவா போகிறது உண்மைதான், ஆன்ஸு போகிறது உண்மைதான். அங்கே போன இது முதலாவது ஒரு காரியம், அதெல்லாம் என்னை விட்டு அகண்டது. இதெல்லாம் நீங்கி போனது. இந்த நீங்கி போனோன்னு எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி, இதுக்கு சூழ்நிலை இருக்கிற தொழிலுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு தொழிலுக்கு மற்ற இடத்துல இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, அதிகாலை ஜபத்திலே இயேசு கிறிஸ்துவை தேடுங்கள், உங்களுக்கு கண்டடைவார் என்றார்கள். சரி, இப்படி சொல்கிறாங்களே, அதிகாலை தேடுன்ற, சரி நாமளும் தேடுன்னு நானும் அதிகாலையில் தேட ஆரம்பித்தேன். அப்போதுதான் எனக்கு இருதயத்திலே பேசினார், மகனே நீ கலங்காதே, நீ திகழாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்றார். அப்போதான் எனக்கு ஒரு நிச்சயம் வந்துச்சு. எத்தனையோ மனுஷனுக்கு நான் பணத்தை கொண்டு கொடுத்தேன், தொழிலை கற்றுக் கொடுன்னு சொன்னேன், ஆனால் அவர் கற்றுக் கொடுக்கவில்லை. எனக்கு கற்றுக் கொடு பணங்கள்லாம் இருந்தாய் போச்சு. இவர்கள் அதிகாலை தேடுங்கள், நான் கண்டறிவேன் சொன்னாரே, நான் கண்டறிவாரா என்று எனக்கு கண்டடைந்தார். அவர் சொன்னார், உன் தகப்பன் இடத்துல நீ சொன்ன, நீ இந்த அங்கே இருக்க வெளிநாட்டில் இருக்கும்போது சொன்ன, வரக்கூடிய நாள் சீக்கிரம் வரதா இருக்குது, ஒரு தொழிலை தொடங்கிக்கொள், அதுக்குள்ள நான் சாப்பாடு பணங்களும் வீட்டுக்கு தேவைகளும் மாதம் மாதம் குறைஞ்சபட்சம் 10 வருஷத்துக்கு அனுப்புறேன் என்று சொன்னேன். ஆனால் அவங்க உன்னை பூர்த்தி பண்ண முடியல. நான் உன் கூட இருக்கிறேன், நீ உன் மகனுக்கு செய் என்று இப்படிப்பட்ட வார்த்தையை எனக்கு கொடுத்தார். அதுதான் எனக்கு நிச்சயம் ஆயிடுச்சு. நான் ஒரு கார்மெண்ட்ல பிள்ளையை கொண்டு செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தனிமரமாக இருந்த என்னை விளைநிலமாக மாற்றிய உம்மை, தனிமரமாக இருந்த என்னை விளைநிலமாக மாற்றிய அலைகளும் திரைகளும் ஓய்கின்ற வரையில், அலைகளும் திரைகளும் ஓய்கின்ற வரையில் நாவினால் இன்னிசை பாடுவேரன்பை, நாவினால் இன்னிசை பாடுவேரன்பை. இதுவரை செய்தே செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். சோதரம் ஆண்டவரை சோதிக்கிறோம் அப்பா. இதோ இந்த சாயங்கால வேளையிலும் கூட சகோதரர்களாய் ஒன்று கூடி இதோ இந்த இடத்துல நாங்கள் இந்த பகுதி ஏரியாவில் முழுவதுமாக இன்னைக்கு செய்தோம். இந்த இடத்தை எங்களுக்கு திறந்து விட்டதான நவீனையாவுக்காக நாங்கள் செல்கிறோம். உங்களுடைய ஆசிரியர்கள் நல்ல கூட சேர்த்து கொடுங்க. முடிக்கிற இன்னும் அநேக இடங்களை எடுத்து நாங்கள் செல்கிறோம். உங்களுடைய வார்த்தைகள் மத்தியில் ஒரு அசைவாடுபடியாக குறிப்பாக அவர் எங்கெங்கெல்லாம் இடத்துல இருந்து பிரசங்கிக்கிறாரோ அந்த வார்த்தை மூலமாக பல ஆத்துமாக்கள் ரசிக்கப்பட தெரிவிச்சுங்க. அவர் கொடுத்ததான ஒரு மனைவி ஆசிரியர்களால் செல்கிறோம். கொடுத்த 2 பிள்ளைகளையும் நாங்கள் ஆசிரிக்கிறோம். குடும்பத்துக்காக நாங்கள் மீண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பகுதியை கொண்டு வந்த நோக்கம் உண்டு ஆண்டவரே, அந்த நோக்கத்தை நிறைவேற்ற நீர் மகனோடு இருந்து காரியத்தை வாக்கிப்பட முடியாது நாங்கள் செபிக்கிறோம். மார்க் 9:23 சொன்னது போல விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் அவர் மகன் விசுவாசிக்கிற அந்த ஊழியத்தில் அவர் என்னெடுத்து பயன்படுத்த செலுத்துகிறோம். துணையாக இருக்கிற அந்த குடும்பத்தாரின் கரங்களை ஒப்புடுகிறேன், விசுவாச குடும்பங்களின் கரங்களை ஒப்புடுகிறேன். நீராமை எடுத்து உபயோகப்படுத்தி பயன்படுத்தி இந்த குடும்பங்களை மீண்டும் நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம். என்றவரே, இந்த ஆசீர்வாதம் ஆம் என்றும் ஆமேனில் இருப்பதாக நாங்கள் சொல்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். கடந்த நாளில் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாளில் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே
நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா. அன்பே என் ஆருயிரே நன்றி ராஜா, அன்பே என் ஆருயிரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பத்தை சூத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவில் காத்துக்கொள்ளும் என்று குறித்த 4ஆம் அதிகார ஆசிரியமான ஓய்வு நாளில் காலை ஓய்வுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே அருமையான தேவராசன் நவீனுக்காக அவருடைய பிள்ளையாருக்காக கொடுத்த 2 கண்மணி பிள்ளைகளுக்காக நாங்கள் நோக்கி பார்த்தோம். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி நேரத்தில் வாசிக்கிறோம். நமது தாசன் ஒருபோது வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவ சமூகத்தில் அந்தவரே பெரிய சாட்சியோடு எழுந்து ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்யும். என்ன நோக்கத்திற்காக இந்த இடத்திற்கு அழைத்து வந்தீர் என்று ஆண்டவர் எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு அந்தரங்கமானது ஒன்றுமே இல்லை, எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. கர்த்தரை வெளிப்படுத்த முடியாத ஜெபிக்கிறோம். 2025ஆவது வருஷம் ஒருவேளை ஆண்டவரே தடைகளாக இருக்கலாம், உபத்திரத்தின் மத்தியிலும் கடந்து போகலாம், வேதனையோடு இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தகப்பன் ஒருவர் இருக்கிறார். இந்த நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் ஆத்மாவை திருப்தியாக்கி எலும்புகளை நீளமுள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சல் தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொல்லப்பட்ட வாக்கின்படி நீரூற்றாய் செழிப்பாய் மாறக்கூடிய இந்த புதிய 2026 புதிய வருஷத்தில் இதோ நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன், அது இப்போதே தோன்றும், நீங்கள் அதை அறிவீர்களால் வனாந்திரத்தில் வழியும் அவாந்திரவழியில் ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் வனாந்திரமாய் இருக்கிற ஒரு மகனுடைய வாழ்க்கையை ஊழியத்தை கர்த்தர் பயன்படியாய் வசந்தமாய் செழிப்பாய் மாற்றிக்கொள்ளும். அநேக விசுவாசிகளை சபைக்கு கொலைப்பொருளாய் கொண்டு வரும். இடம் கொள்ளாமல் போக மட்டும் நிரப்புவேன் என்று சொல்ல ஆண்டவர் இடம் கொள்ளாமல் போக மட்டும் நிரப்பும். உமது கரம் ஆளுகை செய்வதாக கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். கர்த்தாவே ஒரு கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்ட வாக்கின்படி இந்த புதிய வருஷத்தில் புதிய காரியத்தை செய்ய அவர்களுக்கு சபைக்கு வீட்டு ஒரு சொந்தமாக ஒரு வீட்டை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே நீ செய்ய தடைபடாது என்று சொல்லி ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவர் நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டியது கனிகளை புசிப்பீர்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியா உங்கள் தாசனுக்கு சொந்தமாய் கர்த்தர் வீட்டையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பலப்படுத்துவேன். என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன், உன்னை தப்பிப்பேன், உன்னை சுமப்பேன், உன்னை ஏந்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் அப்படியே தாங்கி தப்பித்து பாதுகாத்து வெளிநடத்த முடியாத ஒரு கண்மணி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இவரை கர்த்தருடைய கருத்தில் கொடுக்கிறோம். ஒரு படிப்பிலும் ஞானத்திலும் கீழ்ப்படுத்தின தேவ பயத்தோடு நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளே உங்கள் பெற்றோர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிங்களுக்கு நியாயம், உனக்கு நன்மை உண்டா இருப்பதற்கு புதியிலே ஒரு வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் தகப்பனை தாயை கனம் பண்ணுவாயாக என்ற வாக்கு தத்துவமுள்ள முதலாம் கற்பனின்படி நடந்து அடுவரே பெற்றோரை கனப்படுத்துகிற பிள்ளைகளாய் தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றும். பிள்ளைகள் போக்கில் வருத்தல் கர்த்தர் கூட இரும். அவர்களுக்கு முன்பாக ஆண்டவரை உங்கள் சமூகம் கடந்து செல்லட்டும். நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். நல்ல ஞானத்தோடு படிக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். லூக்கா 2:52 படி ஞானமாய் நடக்க கர்த்தர் உதவி செய்யும். இந்த சபை பெருக செய்யும்.
ஒரு கரம் கூட இருக்கட்டும். சபைக்கு விரோதமாக சத்துருக்கள் பலவிதமான உபத்திரங்களை கொண்டு வந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிறேன். உன் ஆலயத்துக்குள்ள அலங்காரமான கிரீடமா இருக்கிற கர்த்தர் நீர் கூட இருந்து உங்களை வழிநடத்த ஆசீர்வதியை பாதுகாத்துக்கொள்ளும். அவருடைய எல்லா தேவைகளையும் நீங்க சந்திங்க. உங்க கரம் ஆளுகை செய்வதாக கர்த்தர் என்ன எனக்காக யாவை செய்து முடிப்பார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையுடைய ஆண்டவரை உதவி செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அருமையான தேவதாசனுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. அவருடைய எண்ணங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறது. உன் நினைவுகளை நான் தூரத்திலே அறிந்தேன் என்று சொன்ன கர்த்தர் அவருடைய எண்ணங்களை நிறைவேற்றுகிற தகப்பனாக இருந்து உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. அந்த ஒவ்வொரு ஊழியக்காரையும் கர்த்தர் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே.